யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு, எங்கு குற்றம் நடந்தாலும் தாவேகா. இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டிங். எந்த நியூஸ் பார்த்தாலும் தாவேகா ஆட்கள் இதை பண்ணாங்க, தாவேகா ஆட்கள் அதை பண்ணாங்க. நியூஸே பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தாவேக்கா சொல்ல கேட்டு 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 காதே வலிக்குது. அதேமாரி இப்போ தாவேகா புதிய ஆட்சி வந்திருக்கு. அதில் நமக்கு எதிர்கட்சி இல்லாமல் நம்ம மக்கள் ஒன்றுபட்டு போட்டிருந்தாங்கன்னா இப்போ எதிர்கட்சி இருக்காது. அதில் பாதி இதில் பாதி பணத்தை வாங்கினவங்க பாதி, விசுவாசிக்கு பாதி, இப்படியே போட்டு ஒரு நாட்டை குழப்பி வச்சுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள். இதில் இப்போ தாவேக்காட்களில் ஒரு அமைச்சர்கள் எம்எல்ஏவோ விஜய் அவர் தேர்ந்தெடுத்திருப்பார். அந்த மக்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓட்டு, அதாவது அவங்க எந்த தவறு செஞ்சாலும் விஜயோட கண்ட்ரோலில் இருக்குது, அவங்களோட கண்காணிப்பில் இருக்குது மற்றவங்களாம். மற்ற மக்கள்லேயே கலந்துருக்கிற இந்த கட்சி அந்த கட்சி யாருமே இப்போ நான் யார் நல்லா வருவாங்களோ, நமக்கு மேலிடத்துல யார் இருப்பாங்க, ஜெயலலிதா கட்சி ஜெயலலிதா போட்டோம், கலைஞர் இருக்கிற காலத்தில் இவங்களோட பெட்டர் அவங்க போட்டோம், அவங்களோட பெட்டர் இவங்க போட்டோம். இப்போ 2 பேரோட பெட்டர் நம்ம தமிழ்நாடு வெற்றி கழகம் சரி சொல்லிட்டு இதை போட்டோம், விஜய் கட்சிக்கு போட்டோம். ஒரு மாற்றம் வரட்டும் தானே. இந்த கட்சி வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இந்த நாட்டில் பிரச்சனைகள், எவ்வளோ பிரச்சனை நீங்களே கணக்கு பண்ணலாம். சோளிங்கரில் பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனி நினைக்கிறேன், அது எரிஞ்சது. அது எல்லாமே உள்குத்து. கொஞ்சம் எப்படியும் அதுக்கெல்லாம் தனியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அது போய் நடந்துட்டு தான் இருக்கும், எதற்குன்னு காரணம் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு வணிக வளாகம் ஃபுல்லாகவே 25 கோடிக்குன்னு சொல்கிறாங்க, 25 லட்சம் அதுக்கு கோடி தெரில, அந்த ஃபுல்லாக எரிய ஊட்டப்பட்டது. அடுத்து ஒரு கார் கம்பெனி, அதாவது எங்கே தொழில் கம்பெனிங்க எல்லாமே இருக்கும், எல்லா இடத்துலையும் இவங்க நாசம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்து கரூர் சம்பவம் நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே அது பிளான். இப்போ இருக்கிற பிளான் என்ன பார்த்திங்கன்னா, இப்போது இன்றைக்கி இந்த வீடியோ பேசுகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா விஷவாயு ஒரு துறைமுகமும் சைதாப்பட்டியும் சென்னையிலே திமுக கட்சிக்காரங்க. துறைமுகத்தில் ஒரு கேஸை கசிய விட்டது யார்? இந்த தில்லுமுள்ளு பண்ணுறவங்க. இதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, கண்டிப்பாக அவனுங்க ஜெயில் உறுதி. துறைமுகத்தில் கேஸு கசிஞ்சது தலைமைச் செயலகம் வரலும் நம்ம மூக்கை பிடிக்கிற அளவுக்கு ஒரு வாயுவை லிக்விட் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய சதி பாருங்கள். இத்தனை வருஷம் நான் கேள்விப்பட்டிருப்போமா? இதெல்லாம் எவ்வளோ கொடூரமான விஷயம் செஞ்சிட்ருக்கானுங்க. இந்த மாதிரி ஒரு மக்கள் ஒரு பணத்தை வாங்குறது பெருசு இல்லை, நமக்கு உண்டான ஒரு நல்ல தலைவன் கிடைக்கணுன்ற எண்ணமே இல்லை பாருங்கள். ஒரு நல்ல தலைவன் கிடைச்சாக்கா இப்படி தான் நம்ம பண்ணுவோம். இல்லைன்னா இன்னும் இதுவே திமுக அதிமுக ஆட்சி நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களும் ஆண்களும் எல்லாமே ஃபுல் குடிகாரன் போது தான். என்னைக்கு பெண்கள் கற்போட ஒரு புருஷனோட வாழவே முடியாது. அந்த 2 கட்சியும் நீடிச்சுன்னா கண்டிப்பாக ஒருவனுக்கு ஒருத்தின்ற வாழ்க்கையே கிடையவே கிடையாது, எழுதி வச்சுக்கலாம். வெளிநாட்டில் இருக்க மாதிரி யார் கூட பிடிச்சாலும் வாழலாம், யார் கூட போனாலும் வாழலாம் அப்படின்ற மெத்தட் தான் வரும். ஒழுக்கமே சுத்தமாக சிதைஞ்சு போயிடும். ஏதோ ஒருத்தன் வந்திருக்கான்னா அவனுக்கு சரியாக அந்த ஓட்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்காதால எவ்வளோ அல்லல். அவர் இந்த பதவி ஏற்கிற அந்த டைமில் எவ்வளோ கஷ்டம். நாங்களாம் சாப்பிடவே இல்லை, தூங்க முடியல. எங்களுக்கே அந்த வேதனைனா அங்கே சம்மந்தப்பட்டவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதாவது எப்பயுமே ஆடு பார்த்திங்கன்னா தடவி கொடுக்குற கசாப்காரன் நம்புமா, அதை அதட்டி மிரட்டுறோன்னா வளர்க்குறோம் அப்படி தானே வளர்ப்பான். இங்கே போகாத அங்கே போகாதன்னு சொல்லிட்டு வளர்ப்பான். அதனால் வளர்க்குறோன்னு ஆடு நம்பாது. கசாப்பை தடவி கொடுக்குறான் பாரு, அவனை தான் நம்பும். அதேமாதிரி இந்த மக்களும் கசாப்புக்காரனை நம்புகிறாங்க, எல்லாமே வளர்க்குறோன்னு நம்ப மாட்டாங்க. அதேமாரி நம்ம என்ன தாவேக்கா எந்த குற்றம் எங்கே நடந்தாலும் தாவேக்கா சரி ஓகே. தாவேக்கா இப்போ அதிமுகவில் சரி திமுகவில் சரி ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அவங்க கட்சிக்காரன் அதை சம்மந்தப்பட்டானா அதை அப்படியே மூடி மறைக்கிறது தான் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற கட்சியில் அப்படி மூடி மறைச்சாங்கன்னா மக்கள் அதை பற்றி பேசணும். ஏன்னா அவங்க தண்டனை கொடுக்குறது யாராக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு முன் எல்லாருமே சமம் போது யார் தவறு செஞ்சாலும் கண்டிப்பாக தண்டனை உண்டு. அதன் வேடிக்கை தான் பார்க்கணும். ஏன்னா இதுக்காகவே தாவேக்கா வேஷம் போட்டுக்கிட்டு
வரலாறுல இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் எந்த கட்சியில் வேணாலும் எப்படியும் மாறிக்கலாம். திமுக இருந்து அதிமுக போகலாம், அதிமுக இருந்து திமுக வரலாம். அந்தமாரி இருக்கும்போது இதில் எவன் கூட்டு தனியாக இதே அந்த எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஏன் ஒரு 1000 பேரை ரெடி பண்ணிட்டு நீ அந்த கட்சியில் சேர்ந்துக்கோ, அங்கே போயிட்டு நீ பிரச்சனை பண்ணு, அந்த பேரை நீ வச்சுக்கோ, ஏன் சொல்ல முடியாது? இவ்வளோ தப்பு பண்ணுறவனுங்க நாட்டில் இந்த மாதிரி ஏன் பண்ண மாட்டாங்க சொல்லு பார்ப்போம். சரி அப்படியே கூட இருக்கட்டும், சரி தவக கட்சிக்காரன் கூட இருக்கட்டும், அவன் தப்பு பண்ணணும்னு விதி இருந்துச்சுன்னா அவனை பிடிச்சி ஜெயிலில் போட போகிறாங்க. அதை நம்ம போடாமல் மூடி மறைச்சா மக்கள் வந்து கேளுங்க. ஏன்னா இந்த மாதிரி இந்த அவதூறுக்குள்ளே இந்த ஊடகங்கள் பரப்புகிற அவதூறு சும்மா தாவேக்கா மேலே குற்றங்கள் சொல்லி 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 அடுத்தது இடைத்தேர்தலில் வரும்போது கவுக்கணும்னு அவங்களோட பிளானு. ஆனால் வந்து மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். தாவேக்கா என்ற ஒரு ஆட்சி வந்து 5 வருஷமாச்சும் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மளோட எதுக்கு எடுத்தாலும் பணம். ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு கையெழுத்து வாங்கினா வணிகாருக்கு பணம் கொடுக்கணும், ஆராய்க்கு பணம் கொடுக்கணும், தாசில்தாருக்கு பணம் கொடுக்கணும், அடுத்தது தலாரிக்கு பணம் கொடுக்கணும். இப்படி தான் வந்து பணத்தை அவங்க சம்பளம்லாம் வாங்கி புட்டியில் பூட்டி வச்சுப்பாங்க. நம்ம கிம்பளத்தை வாங்கி தான் குடும்பத்தை ஓட்டுவானுங்க இந்த அரசு அதிகாரிங்களாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து மாற்றம் வரல. இதுவரை வேறு துறைகளில் இன்னும் பணம் அதிகம். இங்கே லட்சக்கணக்கு, இந்த ரியல் எஸ்டேட்டில் லட்சக்கணக்கு. அதுக்கப்புறம் இந்த பத்திரம், வீட்டு பத்திரம் எழுதுறதுலாம் அதுவும் அதுக்கு மேலே லட்சக்கணக்கு. நிறைய ஊழல் இருக்குது. இதெல்லாம் இந்த 5 வருஷம் நம்ம வந்து விட்டு கொடுப்போம். புதுசாக வந்திருக்கணும், விட்டு கொடுக்கணும். இவங்க இந்த மாதிரி தாவேக்கா சொல்லி இந்த எதிர்கட்சிக்காரங்க தூத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம என்ன சொல்ல, தாவேக்கான்னு சொல்லிட்டு பொட்டிக்குள்ளே வச்சு பூட்டி வைக்கல, இல்லை மறைச்சி வைக்கல. இந்த ஆட்சியில் யாராக இருந்தாலும் தண்டனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் மதுரையிலே ஒருத்தர் வந்து பார்த்துருப்பீங்க, நல்லா பேசினார் ஆள். இந்த மாதிரி குவாரி, மண் குவாரி வந்து எடுக்கிறாங்க, நான் தடுத்து நிறுத்தினேன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் அடுத்த பின்னாடி என்ன இருக்குது, 1 லட்ச ரூபா வாங்கன்னு சொல்லிட்டு வாதாடுறாங்க. 1 லட்ச ரூபா கேட்டதால் தான் இங்கே பிரச்சனை பண்ணுறாங்க. அதுமாரி வந்து உடனே மாவட்ட செயலாளர் அந்த எல்லா பதவியும் அடியோடு வந்து பிடுங்கிட்டாங்க. அந்தமாரி வந்து நல்லது செய்ய தானே ஒரு மனுஷன் வந்திருக்கான். நீங்கள் இதுவே நினச்சிக்கங்க, ஒன்றுமே இல்லாதவன் இப்போ ஒரு தமிழனா ஒருத்த ஒன்றும் இல்லை, அவன் வந்து ஆட்சி ஆளணும், ஒரு அமைச்சராக ஆகணும்னா சாதாரண விஷயமா? இல்லை, அது முதலமைச்சர் கூட வேணாம், சாதாரண ஒரு அமைச்சரோ இல்லை சாதாரண ஒரு எம்எல்ஏவோ ஆக முடியுமா? ஆகவே முடியாது. பணம் இருந்தாலும் அவனை வந்து எதனா பிளாக்மெயில் பண்ணி அவனை வந்து கட்சியில் நிற்க விடாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. இல்லை பணம் இருக்கணும் இருந்தாலும் கொண்டுடுவாங்க. அதாவது இந்த தெற்கு சைடெலாம் ஒரு 2-3 ஜமீன்தாருங்கள்லாம் சுட்டு கொண்டு இருக்காங்க. ஜமீன்தாருங்களை வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க, ஏதாவது கலைஞர் ஆட்சியில். எவ்வளோ கொடூரமான விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இன்னும் வந்து நம்ம பேசுவோம். எனக்கு ஒவ்வொரு செய்தி நான் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். எவ்வளோ அக்கிரம தமிழ் ஆளுங்களை வந்து எவ்வளோ அவங்க கொண்டு இருக்காங்க. இந்த வீரப்பன் கேஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெண்களை வந்து நாசம் பண்ணியிருக்கானுங்க. இந்தமாரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த தாவேக்கன்ற ஒரு பூச்சை போட்டு நம்மளை வந்து மக்களை வந்து திசை திருப்ப பார்ப்பாங்க. நம்ம யார் தவறு செஞ்சாலும் இந்த ஆட்சியில் கண்டிப்பாக தண்டனை உண்டு. ஆனால் தண்டனைகள் இப்போ பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு நல்ல கடுமையான தண்டனை கண்டிப்பாக வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் கொடுப்பாரு. அதற்காக தான் நமக்கு வந்திருக்காரு. நம்ம சாமானிய மக்கள் யாருமே நம்ம வந்து ஒரு அமைச்சராகவோ எம்எல்ஏவோ ஆகவே முடியாது. ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது. கவுன்சிலர் தேர்ந்தெடுத்து கூட அந்த எம்எல்ஏங்கள் அவங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி இருந்தால் தான் கவுன்சிலர் பதவி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து அதே மாதிரி ஒரு முதலமைச்சர்னா ஒரு அமைச்சர் கீழே வரணும்னா அவங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி இருந்தால் தான் வைப்பாங்க. அந்த மாதிரி வந்து இந்த காலக்கெடுவில் ஒருத்தன் போராடி ஜெயிச்சு அவமானங்களையும் கஷ்டங்களையும் ஜெயிச்சு எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கான். பழிகளையும் சுமந்து வந்து ஒருத்தன் ஏதோ ஒரு 3/4 கொண்டாந்து விட்டார். ஒரு 1/4 மக்கள் பண்ண ஒரு சில பிரச்சனைகளால் அதையும் சிக்கி தவிச்சு அப்பயும் முதலமைச்சர் பதவிக்கு வந்துட்டார். இதுதான் இறைவன் ஒருத்தன் நினச்சான்னா கண்டிப்பாக வந்து அது யாராலும் தடுக்க முடியாது. இங்கே நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய ஜோதிடர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நானும் ஆஸ்ட்ராலஜர் தான், நிறைய ஜோதிடர்கள்லாம் பார்த்திங்கன்னா இவர் வந்து பெரிய பெரிய ஆமாம் ஆதித்ய குருஜி, அப்புறம் இன்னொருத்தர் வந்து குரு என்பது அவரும் ஒரு பெரிய ஜோசிகர். எல்லாருமே பெரிய பெரிய ஜோசிக்காரங்க பூரா விஜய் வரமாட்டார் சொன்னாங்க. ஏன்னா நான் அவங்களுக்கு கமெண்ட் நானே போட்டிருப்பேன். 90% தான் நம்ம வந்து
ஜோதிடர் கையில் இருக்குது, 10% இறைவன் கையில் இருக்குது. 99% ஜோதிடர் கையில் இருக்குது, 1% இறைவனோட கையில் இருக்குது. அது வந்து அவர் மதிக்க மக்கள் நினைத்தால் மகேசன் நினச்ச மாதிரி வந்து மக்கள் மனசு வச்சுட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து யாரை வேணால் நிற்க வச்சுருவாங்க அப்படின்னு தான் நான் கமெண்ட் நிறைய போட்டிருப்பேன். எல்லா ஜோதிடர்களுக்கும் நான் யார் யார் விஜய் ஜெயிக்க மாட்டான்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கமெண்ட் போட்டிருப்பேன். நானும் ஒரு வீடியோவில் வந்து விஜய் ஜாதகம் என்ற ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது பார்த்திங்கன்னா இது அபூர்வமான ஜாதகம் நான் போட்டிருப்பேன். ஏன்னா யாருக்குமே லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கட்டும், ராசி அதிபதி ஆட்சியாக இருக்கட்டும் சாதாரண விஷயம் இல்லைங்க. அதனால் வந்து இது அபூர்வமான ஜாதகம், இது நாட்டை ஆளக்கூடிய ஜாதகம் சொல்லிட்டு நான் வந்து அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் ஒரு மனுஷன் அதே மாதிரி இந்த கடகம்னாலே ஒருத்தவங்களுக்கு சின்ன ஒரு விஷயம்னாலே வந்து உடனே மனசை பாதிக்கும். கடக ராசிக்காரங்க யாராக இருந்தாலுமே சரி, நீங்கள் உடனே கலைஞர் கடக ராசி தான் நினச்சிப்பீங்க. ஆனால் வந்து கலைஞர் கடக ராசியாக இருக்கலாம், லக்கணம் வேறையாக இருக்கும், இல்லை லக்கணம் கடகமாக இருக்கணும், இல்லை ராசி வேறையாக இருக்கும். ஆனால் விஜய் வந்து அப்படி இல்லை, ராசியும் லக்கணமும் கடகமே அப்படின்றதால பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க யார் தவறு செஞ்சாலும் மனசு வலிக்கும். எனக்கு என்னன்னு போகவே மாட்டாங்க. அந்த உந்துதலால் தான் ஒரு அரசியலில் நிற்கணும். எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ குடிகாரங்களாம் இளைஞர்களை சாகிறாங்க, எவ்வளோ மக்கள் இந்த லஞ்சம் நிறைஞ்ச இந்த தமிழ்நாட்டை சுரண்டி எடுக்கிறானுங்க அப்படின்ற அதுதான் மெயினாக அவரை தூண்டுறது காரணமே பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி கடக லக்கணம் ஆட்சி சந்திரன். அப்போது மக்களோட மனசில் என்ன இருக்குன்றது அவரால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இல்லை எதிரிலே ஒருத்தவங்க நின்னாலும் கூட அவரால் ஈஸியாக புரிஞ்சுக்கணும். அதுதான் கடகராசி கடகலக்கணம். ஏன்னா மனோகாரக சந்திரன்றதால அந்த சந்திரனோட நட்சத்திரமே விஜய் இருக்கிறதால அவரால் புரிஞ்சிக்க முடியும். அதனால் நாட்டில் தவறுகள் நடக்காத அளவுக்கு அவர் ஒரு ஸ்டெப்பாக நடத்துவார். இப்போ உடனே வந்து ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குது, விஜய் ஒரு லேடி சொல்கிறா, விஜய் முதலமைச்சர் எங்களை வந்து எதுவுமே கான்டாக்ட் பண்ணல, எதுவுமே பண்ணலன்னா ஒரு விஷயம் அந்த இடத்துல உண்மையாக தவறு நடந்திருக்கா, பொய்யா ஜோடிக்கப்பட்டிருக்கா, அதுக்கு கொஞ்சம் ஒரு டைம் வேணுமா இல்லையா? உடனே நான் சொல்லிவிட்டு நாளைக்கு வந்து இடத்துல தவறான ஒரு விஷயத்த சொல்லிட்டா தப்பு தானே? இப்போது லேடி என்ன அது மறந்துச்சு. இப்போ ஒரு குழந்த இப்போ இன்சிடெண்ட்டாக ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி அது சின்ன ஒரு 10 வயது சிறுமி ஒருத்தன் என்ன வேலை பண்ணான் பார்த்தீங்களா? அது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை வீட்டுக்கு வர்றதால தானே, அவள் தாய் பேசுகிறதால தானே அந்த குழந்தை பழக்கமாச்சு, கூட போச்சு. கடைசியில் இந்த தாய் என்ன பண்ணால் இவளை குடிக்க வச்சுட்டு தான் அவன் போயிருக்கான். இவளை ஊற்றி குடிக்காரச்சின்னு தெரிஞ்சு தான் அவன் இவளை குடிக்க வச்சுட்டு அந்த குழந்தைய வந்து இட்டு போயிருக்கான். அதை உள்ளே அலசி பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி வந்து அவள் தாயே வந்து யோக்கியமாக இல்லை. அந்த பிள்ளைய என்ன பண்ண முடியும்? எவனோ ஒருத்தன் கொண்டுட்டு போயிட்டான், சாகடிச்சு போயிட்டான். இது வந்து உடனே அவள் வந்து சொல்கிறா, உங்களுக்கு முதலமைச்சர் எதுவுமே பேசலை போகல அப்படின்னு. யார் மேலே தவறுக்கும் தெரியுமில்ல. அந்த குழந்தை வந்து தாயை விட்டு ஒரு நல்ல தாய்க்கு பிறந்த குழந்தை ஒரு ரோட்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ எங்கேயாவது ஒரு தவறு நடந்துச்சுன்னா அப்போ சரி நம்ம நாட்டில் இருக்க தவறுன்னு நினைக்கலாம். ஒரு தாயே உடந்தையாக இருக்கிறா இந்த தவறு நடக்க, என்னென்னு பட்டுன்னு பதில் சொல்ல முடியும்? ஒரு மனுஷனாக இருக்கும் ஆராய்ஞ்சு அலசி தான் சொல்ல முடியும். உடனே எகிரி குதிச்சுன்னுலாம் போக முடியாது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு கதை தெரியும், பாண்டியன் நாட்டு கதை தான். அதாவது நம்ம 2-3 கதை இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணகி கதைக்கே வரும். தவறான ஒரு தீர்ப்பு அளித்ததுக்கு காரணம் கோவலனை கொன்னதுக்காக இந்த பாண்டிய மன்னனே வந்து அவரோட மனைவியோட இறந்து தான் நமக்கு வந்து வரலாறு படிச்சிருக்கோம். தவறான ஒரு தீர்ப்பால் தான் கோவலனை வந்து கொண்டு இருக்காங்க. அதை தான் மதுரை மாநகரமே எரிஞ்சது சொல்லிட்டு ஒரு நமக்கு கதை இருக்கும். அது மாதிரி அதெல்லாம் கதை இல்லை, நிஜமும் கூட. அது மாதிரி தான் ஒரு மன்னனாக இருக்கவன் ஒரு முதலமைச்சராக இருக்கிறது தான் மன்னனுக்கு சமம். அவங்க ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணாமல் டக்குன்னு முடிவெடுக்கணும். யாராக இருந்தாலும் ஐயோ இவர் பேச மாட்டார், முதலமைச்சர் பேச மாட்டார், பட்டு நான் பேசுவாங்க. எதையுமே ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு தலைவனாக இருக்குன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் பதில் கொடுக்க முடியும் மக்களுக்கு. எடுத்தோன்னா அப்படியானா அந்த இடம் தோற்று போச்சுன்னா முகத்தில் வந்து கறி பூசணமாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த எந்த இடத்துல தவறு நடந்துச்சோ அந்த இடத்துல வந்து அலசி ஆராய்ஞ்சு எதால் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, இதெல்லாம் வந்து
கலெக்ஷன் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் அவர் பதில் கொடுக்க முடியும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும். உடனே முதலமைச்சர் இங்கே வரல, முதலமைச்சர் அங்கே பார்க்கல, இப்படி இந்த மக்கள் அந்த அந்த தீய சக்திகள் தூத்துகிற அந்த புரளிகளை வந்து மக்கள் நம்ப வேண்டாம்னு சொல்கிறேன். எப்பயுமே வந்து ஒரு ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்கன்னா பட்டுலாம் நம்ம வந்து முடிவு எடுக்கவே கூடாது. அதனால் வந்து அதுக்கு டைம் கொடுத்து தான் நம்ம பண்ணணும். அதனால் வந்து மக்கள் வந்து எங்கே குற்றம் பக்கத்தில் எங்கேயா நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து தைரியமாக வந்து ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இல்லை முதலமைச்சர் நமக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாருக்குமே வந்திருக்கு. முதலமைச்சர் எந்த கவலை அந்த எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து நம்ம தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி விட்டாலும் உங்களோட குறைகள் வந்து சரி செய்யப்படும். இது நமக்கான நாடு, சுதந்திரமான நாடு. நம்மளோட முதலமைச்சர் விஜய் நமக்காக வந்திருக்காருன்னா அவருக்காக மக்கள் வந்து எங்கே பக்கத்தில் குறைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து சுட்டி காட்டினீங்கன்னா நமக்கு உடனுக்குடன் நல்லது நடக்கும். இல்லை முழுசாக நம்பிக்கை வைங்க. ஏன்னா வந்து கெட்டவனை 1000 பேர் நம்புவான். ஏன்னா நல்லவனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 900 பேர் தான் நம்புவான். ஏன்னா இதுதான் விதி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஆடு கசாப்காரனை தான் நம்பும், வளர்க்குறோன்னா நம்பாது. அதில் இந்த தாவேக்கன்ற பொருளிகளை வந்து தயவு செஞ்சு மக்களே வந்து உங்கள் மனசில் இந்த தமிழ்நாட்டு வெற்றி கழகம்ன்ற ஒரு ஆணி வேற பிடிங்கி எடுக்கணுன்றது தான் இந்த எதிர்கட்சிகளோட சதி வேலைகள். அதனால தான் இந்த விஷவாயு, துறைமுகத்தில் இருக்கிற விஷவாயு நம்ம மேலே பீச்சினது. மக்கள் அங்கே வந்து அதை சுவாச பண்ணணும். அங்கே மக்கள் எதனா பண்ணணும். ஏன்னா இந்த கொரோனா, அப்புறம் இன்னும் சொல்ல மாதிரி, இந்த கொரோனாவில் கூட அதிகமான மக்களை வந்து பல லட்சம் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் வாங்கி ஈஸியாக கொன்று போட்ட தமிழ்நாடு இது. பாதி பேர் கொரோனாவால் சாகிறத விட அந்த சிகிச்சையால் செத்தவங்க தான் அதிகமான, அந்த ஊசியால் போட்டவங்க இன்னும் அதிகமாக இறந்தவங்க. அதனால் இப்போ உங்ககிட்ட பேசியிருக்கேன்னா அந்த கொரோனா ஊசி போட்டதுக்கப்புறம் தான் இந்த மங்கு ஃபுல்லாகவே முகம்லாம் டோட்டலாக மறைச்சி, முகம்லாம் வேறமாக இருக்கும். இந்த மங்கு ஃபுல்லாக இன்னும் போகவே இல்லை. இங்கே ஃபுல்லாக நெத்தியெல்லாம் கருப்பாகிடுச்சு. ஏன்னா நிறைய உடல் உபாதைகள். இந்த 2 ஊசியை போட்டு நான் வந்து உழைச்சதே பெரிய விஷயம். அந்த மாதிரிலாம் வந்து மக்களை வந்து ரகசியமாக வந்து கொன்ற அரசுகள் இருக்குது. அதனால் மக்களே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் வந்து ஆணித்தரமாக நீங்களும் அலசி ஆராயுங்க. ஏன் தவறு இருந்துச்சு, எது இருந்துச்சுன்னு. எங்கே தவறுகள் நடந்தாலும் நீங்கள் வந்து சுட்டி காட்டுங்க. இந்த 5 வருஷம் நிம்மதியாக ஒரு அமைதியாக இந்த ஆட்சியை வந்து நமக்கு விஜய்க்கு கொடுக்கணும். மக்கள் இந்த இடைத்தேர்தல் வந்தாக்கா எல்லாருமே ஒட்டு மொத்தமாக சேர்ந்து, இந்த எதிர்கட்சி இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கங்க, எது வேணாலும் பண்ணுங்கள். ஒட்டு மொத்தமாக எல்லாரும் நீங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு முழுமையாக எதிர்கட்சி இல்லாத ஒரு ஆட்சியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து சுயமாக இந்த தொல்லைகள் இல்லாமல் அங்கங்கே கொளுத்துறது, அங்கே பண்ணுறது, அங்கே பண்ணுற இந்த தொல்லைகள்லாம் இல்லாமல் இருக்கும். அவர் சீக்கிரமாக எதிரிகளை அடக்கி நம்ம தமிழ்நாட்டை அமைதியான ஒரு முறையில் கொண்டு போவார், கொண்டு செல்வார் என்று தான் என்னோட உறுதியான ஒரு பேச்சு. ஏன்னா நாட்டில் நான் வந்து 30-40 வருஷமாக நம்ம நாட்டில் என்ன நடக்குது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். நிறைய அனுபவங்கள் நமக்குள்ளே இருக்குது. நம்ம அனுபவம் இருக்கிறதால தான் நான் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த யூடியூப்லேயே வந்ததே காரணம் கேட்டிங்கன்னா செல்ஃபியூஸ்லாம் கிடையாது. அது மக்களுக்காக என்னால் முடிஞ்ச சில விஷயங்கள் போய் சேரணும் என்றது தான் என்னோடய கான்செப்ட்டு. அதனால் மக்கள் வந்து முழுசாக புரிஞ்சுக்கங்க. நம்மளோட புதுசாக வந்த முதலமைச்சரை யார் ஏளனப்படுத்தாலும் விட்டு கொடுக்காதீர்கள். தவறு யார் செஞ்சாலும் சரி, இப்போ நான் கூட தான் தாவேக்கா கட்சி ஓட்டு போட்டதால் நான் தாவேக்கா கட்சின்னு நீங்கள் எடுத்துக்கலாம், சரி அப்படியே கூட எடுத்துக்கலாம். நான் தவறு செஞ்சாலும் தண்டனை எனக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. அதில் வந்து நம்ம விஜய் கட்சி தானே சொல்லிட்டு யாரும் ஒதுக்க வேணாம். அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் சரி, யார் தவறு செஞ்சாலும் நாட்டில் எல்லாரும் ஒன்று தான். அதுக்காக விஜயை நீங்கள் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் காதுக்கு எட்டி இருக்கலாம், எவனோ பணத்துக்காக தவறு செய்யலாம், இல்லை பிளாக்மெயிலுக்காக தவறு செய்யலாம். ஏன்னா எவ்வளோ நடக்குது. அவன் பொண்டாட்டி பிள்ளைய பிடிச்சி வச்சுக்கிட்டு இதை பேசு அதை பேசுன்னு அப்படின்னு இருக்குது. இந்த ஜூலின்னு ஒரு லூஸு சும்மாவே பேசிகிட்டு இருக்கு. அந்த லூஸு அதுக்கு என்ன தகுதி இருக்குது? அந்த நாதாரிக்கு சும்மாவே விஜயை தாக்கி பேசிகிட்டு இருக்கு அந்த லூஸு. இதை விட இன்னும் ஒரு கூமட்டைங்களாம் வேறு பேசிக்கிட்டே இருக்கானுங்க, தாக்கி. அதனால் பணத்தை வாங்கிக்கிட்டு அவனுக்கு வேலை செய்கிறானுங்க. அதனால் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும்.
நம்ம வர இடைத்தேர்தலும் சரி, இந்த திருச்சி மக்கள்லாம் சரி, முழு மனசாக விஜய்க்கு கஷ்டம் கொடுக்காம, அவர் நினச்சாருன்னா பல தலைமுறைக்கு சாப்பிடலாம். உட்காந்த இடத்துல அவர் சாப்பிடலாம். இப்போ நம்ம மாதிரி ஆளுங்களாம் 1 கோடி இருந்தாலே நம்ம உட்காந்து சாப்பிடுவோம். பல கோடி வச்சிருக்கிற அவர் உட்காந்து சாப்பிடாம மக்களுக்காக சதனில் 1000 பிரச்சனை நடக்குது. இந்த ஒரு ஆட்சி ஏற்பட்ட பிற்பாடு அவ்வளோ பிரச்சனைகள். என்ன தீர்வு, அது தீர்வு, இவங்கள முடிக்க விடணும், அவங்கள முடிக்க விடணும், நீங்கள் அங்கே போய் பாரு, இங்கே பாரு, எவ்வளோ விஷயங்கள் வந்து மூலையில் ஏற்றணும். இந்த மக்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம எதுனா அவர் சுதந்திரமாக அவர் வந்து ஒர்க் பண்ணுவார். இந்த எதிர்க்கட்சி இல்லாத அளவுக்கு எதிர்காலம் நமக்கு இருக்கணும். அந்த மக்கள் எல்லாருமே ஒத்துப்பட்டு நமக்கு வந்து எதிர்காலத்தை வந்து நல்லபடியாக ஓட்டு போடணும். பணம் கொடுத்தாலும் வாங்கிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சென்னையில் 2 தொகுதியை வச்சுக்கிட்டு இங்கே இன்றைக்கி விஷவாய் பச்சாங்க பற்றி அந்த 2 தொகுதியை வந்து இன்றைக்கி விசில் சின்னமே ஜெயிச்சிருந்துச்சுன்னா இந்த சென்னை வந்து கொஞ்சம் தப்பிச்சிருக்கும். இந்த 2 இடத்த அவங்க ஜெயிச்சுட்டு என்னென்ன பண்ண போகிறாங்க நம்ம பார்க்க தான் போகிறோம். சரி மக்களே, இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.